அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம், இந்த வருடம் ஹஜ் பயணத்தின் போது ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட ஹஜ் பயணிகள் சுடும் வெப்பத்தின் காரணமாக, அது ஹீட் வேவ் என்று சொல்ல வெப்ப அலையின் காரணமாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கின்ற ஒரு செய்தி உண்மையிலே நம்ம எல்லாம் உலுக்கியிருக்கிறது. வழக்கமாக இந்த ஹஜ் பயணிகளுக்கு அந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்கு பல்வேறு வகையான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக சவுதி அரேபிய அரசாங்கம் செய்து வருகிறது. குறிப்பாக ஒருவர் நம்முடைய இந்தியாவில் இருந்து ஹஜ் பயணம் செய்கிறார் என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்கிறார். தனியார் ஹஜ் சர்வீஸ் என்று சொன்னால் 8 லட்சம் முதல் 20 லட்சம் என்று சொல்கிறார்கள். இந்த 5 லட்சத்திற்கான பயண செலவு, அவர்கள் அங்கு தங்குமிடம், அவர்கள் அங்கு செல்லக்கூடிய வாகன வசதி, இன்னும் அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகள் என்று எல்லாம் அதில் ஏற்பாடு செய்யப்படும். இப்படி உலகெங்கிலும் இருந்து சுமார் 30 to 35 லட்சம் பேர் வருடா வருடம் ஹஜ் பயணத்திற்கு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த வருடம் இப்படி மரணங்கள் நிகழ்வதற்கு காரணம் என்ன என்று நாம் அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னால், இந்த இறந்த 1000 பேரில் ஏறத்தாழ 650 பேர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த வழக்கமாக ஹஜ் பயணத்திற்கு செல்பவர்கள் புனித நகரம் மக்காவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜெத்தா விமான நிலையத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள். இந்த ஜெத்தா விமான நிலையத்தில் இருந்து மெக்கா நகருக்கு ஏறத்தாழ 85 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஹஜ் பயணம் என்று, அந்த ஹஜ் விசா என்று அதற்கு பிரத்யேகமாக வழங்கப்படுகின்ற அந்த விசாவை பெற்றவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருந்தபோது கூட, இந்த ஹஜ் விசாவை பெற்றவர்கள் இந்த ஜித்தா விமான நிலையத்தில் தான் வந்து இறங்குவார்கள். ஆனால் எகிப்தில் இருக்கிற சில பணத்தாசை பிடித்த டிராவல் ஏஜென்சிகள் இந்த ஹஜ் விசாவை வாங்காமல் இதற்கு அதிகமான பணம் கட்ட வேண்டி இருக்கும் என்ற காரணத்தால் அவர்கள் அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சுற்றுலா விசா வாங்குகிறார்கள். இந்த சவுதி அரேபியா நாட்டிற்கு சுற்றுலா விசாவில் செல்வதற்கான விசாவை வாங்குகிறார்கள். இந்த சுற்றுலா விசா வாங்குபவர்கள் ஹஜ் பயண காலத்தில் ஜித்தா விமானத்தில் இறங்க முடியாது. இவர்கள் ரியாத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இறக்கி விடுகிறார்கள். இந்த ரியாத் என்பது இந்த நம்முடைய மெக்கா நகரத்திற்கு செல்லக்கூடிய தூரமானது ஏறத்தாழ 850 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த 850 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் பேருந்துகளில் அழைத்து செல்கின்ற வழியில் சோதனை சாவடிகளிலே கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும். அவருடைய கடவுள் பாஸ்போர்ட்டு மற்றும் இன்ன பிற விஷயங்கள் சோதனை செய்யப்படும். இப்பொழுது இந்த சோதனை சாவடிகள் வருவதற்கு ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்பாகவே வந்த அவருடைய பேருந்துகளை நிறுத்தி அங்கிருந்து இவர்கள் தரைமார்க்கமாக அந்த பாலைவனத்தில் இருக்கிற சுடுமணியில் நடத்தி செல்கிறார்கள். இப்படி பல இடங்களில் நிறுத்தி 850 கிலோமீட்டர் தூரத்தை இவர்கள் ஒரு பெரும்பாலான தூரத்தை பஸ் பயணத்திலும் சில கிலோமீட்டர்களை சில 100 கிலோமீட்டர்களை அவர்கள் அந்த பாலைவன மனத்திலும் நடந்து அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் சத்து குறைந்து, மேலும் அந்த அலையின் காரணமாகவும் அவர்கள் வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டு அதிகமாக மரணமடைந்திருக்கிறார் என்பது தான் யதார்த்த உண்மை. சவுதி அரசாங்கம் இவர்களுக்கு தேவையான அந்த வெப்பத்தில் மீட்பதற்கான அந்த வெப்ப அலையை குறைப்பதற்காக தண்ணீரை பீச்சி அடிப்பது, தரையிலே பளிங்கு கற்களை பதித்து அதற்கு கீழாக நீர் பாய்கின்ற அந்த பைப்புகளெல்லாம் அமைத்து ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்கான எத்தனையோ முயற்சிகளை செய்து வருகிறது. ஆனாலும் கூட சில பணத்தாசை பிடித்த இது போன்ற ஏஜென்ட்டுகளின் வலையில் சிக்கிய நபர்கள் தான் பெரும்பாலும் இந்த வருடம் மரணமடைந்தவர்கள் பெரும் பட்டியலில் இருக்கிறார்கள். இது போன்ற இப்பொழுது ஹஜ் பயணம் என்று சொன்னால் ஒவ்வொரு இஸ்லாமியனோட 5வது கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை நிறைவேற்றுகின்ற வேளையில் நாம் செல்லுகின்ற அந்த வழிமுறை சரியானது தானா என்று நாம் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒருவர் நினைத்தால் உடனடியாக ஹஜ் பயணத்துக்கு சென்று விட முடியாது. அவருடைய கடன்களை எல்லாம் அவர் அடைக்க வேண்டும். அவருக்கான முக்கியமான பொறுப்புகள் இருந்தால் அந்த பொறுப்புகளை எல்லாம் அவர் நிறைவேற்றியிருக்க வேண்டும்.
அவர் யாருக்காவது கடும் சொல்லி ஆற்றியிருந்தாரோ, யாருக்கோ தீங்கு செய்திருந்தாலோ அவரிடம் மன்னிப்பை கோர வேண்டும் என்று ஏராளமான நடைமுறை இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு நடைமுறையை கொண்டு ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஹஜ் பயணம் என்கின்ற இந்த இஸ்லாமிய கடமையை நிறைவேற்றுபவர்கள் இப்படி பணத்தாசை பிடித்த சில லட்சங்கள் சில ஆயிரங்கள் குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தால் இப்படி சில ஏமாற்று பேர்களுடன் சிக்கி அதன் காரணமாக அவர்களுடைய உயிர்களை இழப்பதோடு அவருடைய எண்ணத்திலும் அவர்களுடைய இலக்கிலும் தோற்று போய்விடுகின்ற ஒரு நிலையும் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலை, இந்த முறை சிக்கல் என்பது வெறும் எகிப்திய ஹஜ் பயணிகளுக்கு மட்டும் ஆனது அல்ல. மாறாக இந்த வருடம் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய ஹஜ் பயணிகள், அங்கிருந்து அவர்கள் பல ஒலிப்பேழைகளிலே அவர்கள் ஆடியோவாக அங்கு அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதெல்லாம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவிலே ஹஜ் கமிட்டி என்று இருக்கிறது, அதற்கு கீழாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி என்று இருக்கிறது. இவர்கள் தான் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட ஹஜ்ஜுகளை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் பணங்களை பெற்று அவர்களுக்கான ஏற்பாடுகளை இங்கிருந்து போவதற்கான அவர்களுக்கான பயிற்சியையும் அளித்து அங்கு அவர்களுக்கான ஏற்பாடுகளும் அவர்கள் தான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த முறை ஏகப்பட்ட குழப்பங்கள் என்று முகநூலின் வாயிலாக நாம் அறிய வருகிறோம். உண்மையில் நடந்தது என்ன, எங்கே சரிக்கிறோம் என்பதை இந்த ஹஜ் பயணத்திற்கு பின்பாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி முழுமையாக ஆராயும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அப்துல் சமத் ஹஜ் கமிட்டியினுடைய தலைவராக சமீபத்தில் தான் பொறுப்பேற்றிருக்கிறார். ஹஜ் செல்வதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகத்தான் புதிய ஹஜ் கமிட்டி பொறுப்பேற்றிருக்கிறது. உடனடியாக அவர் அங்கு இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் அவர் புரிவதில் அவருக்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் கூட இத்தனை கஷ்டங்கள், இத்தனை துயரங்களுக்கும் ஹஜ் கமிட்டி தான் பொறுப்பேற்க வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆகவே இனியாவது ஹஜ் கமிட்டி முழுமையாக செயல்பட்டு என்னதான் பிரச்சனை என்பதை ஆராய வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படி தொடர்ச்சியாக ஹஜ் கமிட்டியின் மூலமும் செல்பவர்களுக்கான இடையூறுகள் அதிகரித்து கொண்டே இருந்தால் இதன் காரணமாக தனியார் ஹஜ் கமிட்டிகளுக்குத்தான் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ஆகிவிடும். அதன் காரணமாக மக்கள் அதிகம் பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது என்பதை ஹஜ் கமிட்டி நிர்வாகம் இதில் முழு கவனம் எடுத்து இனி வருங்காலத்திலாவது இந்தியாவில் இருந்து செல்லக்கூடிய அல்லது குறிப்பாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய ஹஜ் பயணிகளுக்கான வசதிகளை முழுமையாக உறுதி செய்து சென்று வரக்கூடியவர்களுக்கான முழு பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இது போன்ற ஏமாற்றுக்கார அந்த டிராவல் ஏஜென்சிகளிடத்தில் நாம் மட்டுமல்ல எல்லா தரப்பு ஹாஜிகளும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த காணொளி இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.